அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று திருக்கார்த்திகை தீப திருநாளாகும். இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் இந்துக்களாகிய எமது வீடுகளிலே மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஏனென்றால் சிவனும் முருகப்பெருமானுடனும் மிகவும் தொடர்பான ஒரு பெருநாளாக இது காணப்படுகின்றது. எங்களுடைய ஆணவம் என்கின்ற அறியாமையை எங்களுக்கு புகட்டி அவற்றிலிருந்து எம்மை விடுபட வைப்பதற்காக சிவன் திருவண்ணாமலையிலே பெரும் ஜோதியாக தோன்றிய பெருநாள் இன்றாகும். பிரம்மனும் விஷ்ணுவும் தன்னுடைய ஆணவத்தினாலே அவர்கள் அடியையும் முடியையும் தேடி காண முடியாமல் இறைவனை சென்றடைந்தார்கள். அப்படியாக எங்கும் என்னை அணுக முடியாத பரம்பொருள் என்பதை எம்பெருமான் நமக்கு உணர்த்திய ஒரு தீப திருநாள் என்றாகும். அத்தோடு முருகப்பெருமான் சரவண பொய்கையிலே தோன்றி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்கின்ற சிறப்பு பெயரும் அவருக்கு வழங்கப்படுகின்றது. அப்படியாக கார்த்திகை மாதத்திலே கிருத்திகை நட்சத்திரத்திலே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு திருநாளாக இந்த தீப திருநாளை நாங்கள் கொள்ளலாம். இந்த தீப திருநாளை எவ்வாறு நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும்? அதிகாலையிலே எழுந்து நீராடி இன்று இரவு முழுவதும் நாங்கள் விழித்திருந்து உபவாசமாக இருந்து, மிகவும் முக்கியமாக நாங்கள் மௌன விரதமாக இருப்பது மிக சிறப்பாகும். அப்படி இருக்க நாங்கள் இன்று எத்தனை மணிக்கு தீபத்தை நாங்கள் ஏற்றி வழிபட வேண்டும்? ரிஷிகளையும் ஞானிகளையும் கவர்ந்து இழுக்கின்ற திருவண்ணாமலையிலே தீபம் ஏற்றப்பட்ட பின்னரே எங்களுடைய வீடுகளிலே மாலை 6 மணி அளவில் நாங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். அவ்வாறாக எங்களுடைய வீடுகளில் உள்ள அனைத்து இடங்களிலும், மாட்டு தொழுவமாக இருக்கட்டும், எங்களுடைய கிணறாக இருக்கட்டும், எங்களுடைய தோட்டமாக இருக்கட்டும், எங்களுடைய அனைத்து அறைகளிலும் நாங்கள் இரு தீபமாக ஏற்றி அதிலே கோலமிட்டு இறைவனை வழிபடுவது சிறப்பாக அமையும். அத்தோடு இந்த தீப திருநாளிலே நாங்கள் கந்த சஷ்டி கவசம், சிவபுராணம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி போன்ற பல்வேறு வகையான நூல்களை பாராயணம் செய்து வழிபடுவதும் எமக்கு நல்ல பலனை அளிக்க வல்லது. இப்படியாக இந்த தீப திருநாளை நாங்கள் 3 நாட்கள் கொண்டாடலாம். அதாவது நேற்றைய நாளிலே ஆலயங்களிலே கொண்டாடப்படுகின்றது. இன்று நாம் வீடுகளிலே சிறப்பாக இந்த தீப திருநாளை கொண்டாடுவதன் மூலம் நாங்கள் என்ன எண்ணி இருக்கின்றோமோ அத்தனை விடயங்களும் நாங்கள் வாழ்விலே உயர்வதற்குரிய அனைத்து பலன்களையும் இந்த கார்த்திகை தீப திருநாள் எங்களுக்கு அளிக்கின்றது. இந்த வருடம் முழுவதுமாக நாங்கள் விரதம் இருப்பதற்கு சமமாக இன்றைய நாள் விரதம் இருந்தால் அதற்குரிய சமபலனை அளிக்கக்கூடிய பெருநாள் இன்றைய கார்த்திகை தீப திருநாளாகும். ஆகவே அனைவரும் நாங்கள் இன்றைய நாளிலே சிவனையும் முருகப்பெருமானையும் நோக்கி விரதமிருந்து வழிபட்டு நல்ல பலன்களை பெறுவோமாக. நன்றி.